சொல்லிட்டுங்க. இப்போ இது வந்து காப்பி பண்ணிக்கிறேன் சார். ஓகே. இதை காப்பி பண்ணி பேஸ்ட்டு இது வந்து ரீநேம் மாத்திரை. இது என்னன்னு வச்சுக்கலாம், சென்டர் கட்டுன்னு கொடுக்குறேன் சார். இந்த காப்பி எல்லாம் தூக்கிடலாம், வேண்டாம். என்ன ஸ்டைல் நம்ம மென்ஸ் போடும் சென்டர் கட். இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அது 1 கொடுத்துட்டு ஸ்டைல்குள்ளே போயிட்டு பண்ணிட்டு டிசைன் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பழசெல்லாம் வேண்டாம் இல்லையா, இந்த ஸ்லீவ் சைடு வேண்டாம், ஸ்லீவ் சென்டர் வேண்டாம், டாப் வேண்டாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு கட் வேண்டாம். பிளைன் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து கட் அண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரி, வந்துச்சுங்களா? அதுதான் அந்த பிளைன் கட் பண்ணாமல் வச்சுருக்குது. யூஸ் ஆகுது பார்த்தீங்களாப்போ, அதுக்கு தான் இதை வச்சுட்டு இது வந்து பேக்லேயே கட் கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட்லேயே கேட்டிருக்காங்க சார். நீங்கள் முதல் கேட்டிங்கல்ல, அதே மாதிரி தான் கேட்டிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இது எப்படி கட்டு கேட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து பாக்கெட் இங்கே வச்சுருவாங்கன்னா பாக்கெட்லேயே நல்லா இந்த அளவுக்கு வரணும். அப்போது பாக்கெட் ஒரு 5 இன்ச் வருங்களா? பாக்கெட் 5 இன்ச்சு கொடுத்துருங்க சார். சரி. அப்போ இது எவ்வளோ ஹைட் வச்சுக்கலாம்? ஒரு 4 இன்ச் 9 இன்ச். அதான் இதுலேயே வந்து இது செஸ்ட்டு வரைக்குமே 8 இன்ச்சு வருதுங்க. செஸ்ட்டை விட ஒரு இன்ச்சு கீழேனா இங்கே 9 இன்ச்சு வச்சுக்கலாம் சார். நீங்கள் சொன்ன ஹைட் கரெக்டாக வரும். 9 இன்ச்சு. சரி. இந்த பாக்கெட்டு தூக்கிடுங்க. 9 இன்ச்சு கொடுத்துட்டு இது வந்து ஆம்கோலோட பாதி வச்சுக்கலாம். 10 இன்ச்சு இருக்குது, நம்ம ஒரு 4.5 இன்ச்சு வச்சுக்கலாங்க. 5 இருக்கும். இதுக்கெல்லாம் அவங்க மெஷர்மெண்ட் கேட்க மாட்டாங்க? இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சார், இதெல்லாம் நம்ம தான் கொடுக்கணும். அன்னைக்கு வந்து ஒருத்தர் அப்போ கட்டன்ஸ் கேட்டாருங்க மேடம். யாரு சார்? கட்டன்ஸ் இந்த இதுலேருந்து லென்த்து வேரியேஷன் ஆகும்னு சொல்லிட்டு. எஸ்என் அப்பரல்ஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க மெஷர்மெண்ட். அதான் ஒரு சில பேர் மெஷர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க. இவரெல்லாம் மெஷர்மெண்ட்ஸே கொடுக்கல. 9 இன்ச்சு அதிகம் 1 இன்ச்சு தூக்கிடுவாங்க. 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். அதாவது இந்த சேஃப் மட்டும் உங்களுக்கு ஓகேவானா ஓகே பாருங்க. சரிங்க. இது பார்க்குறது எந்த அளவுக்கு ஃபினிஷ் ஆகுதா அப்படின்னு நம்ம தான் கொடுக்கணும் சொல்லுது. சரிங்க. பாக்கெட் வந்து இந்த பாக்கெட்டில் கிராஸ் கட் போடுறாங்க. அதுவே இது எப்படி தான் இருக்கும், பாக்கெட் தானே. இது ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு கட் பண்ண வேண்டியதுதான் சார். ஆனால் இப்போ அவர் என்ன சொன்னார்னா, இதே கட்டு வந்து பேக்கில் ஸ்ட்ரைட்டாக கேட்டிருக்காரு. இதில் கீழே இறங்க ஒரு சேர்த்து தான் கொடுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாங்க. இதான் சார் ஃப்ரண்ட்டு. அப்படியே டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டாலும் இதிலே வேணா நீங்கள் கட் அண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பண்ணி சொல்லி தரட்டுமா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மூ டூல் எடுத்து இந்த பேட்டர்னோட வெளியில் எடுத்துக்கணும் லைனை. கரெக்டாக லைன் மாறக்கூடாது. சரி. ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு அதர்ஸில் போயிட்டு கட் பீஸ். ஓகேங்களா? கட்டு பீஸ் எடுத்து இப்போ இதோட பேர் வந்து ஃப்ரண்ட் டாப்னு சேவ் பண்ணுறேன். அது இங்கே கொடுக்கணும். கட் செட்டப்ல நம்ம கட் பீஸோட பேரில் வந்து ஃப்ரண்ட் டாப்னு கொடுத்து இப்போ மவுஸ் மட்டும் கொண்டு போனீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஆகுதுங்களா? அங்கே ஒரே ஒரு கிளிக் தான் சார் பண்ணணுது. ஒரு கிளிக் அவ்வளோதான். அடுத்து கீழே வந்து ஃப்ரண்ட் பாட்டம்னு வச்சுக்கலாங்களா? அதை அதுவும் அதே மாதிரி தான், ஒரே ஒரு கிளிக் தான். செலக்ட் ஆகுதா? ஒரே கிளிக் அவ்வளோதான் சார். கிளிக் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து ஒரிஜினல் ஃப்ரண்ட், நம்ம போட்டால் ஃப்ரண்ட் வந்துருச்சுங்களா? இது ஒரு மெத்தடு. ஈஸி. இதில் கிரைண்ட் லைன், இதில் இல்லை மிரர் லைன் போட்டுட்டு கிரைண்ட் லைன் போட்டுட்டு அடுத்து வந்து சீம் அலவுன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வேலையை முடிஞ்சதுங்களா? கட் பண்ணும்போது சீம் அலவுன்ஸ் இல்லாமல் போயிடும் சார். ஸோ அதை மட்டும் நம்ம கொடுக்கணும்.
அவ்வளோதான் சார். உங்கள் ஃப்ரெண்டு டவுன்லோட் வாட்டியோட சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டு பாட்டம் கிளிக் பண்ணி சேவ். ஓகேங்களா? சரி. அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ், அப்படியே ரீநேம் சேவ் ஆயிடும். அடுத்து வந்து பேக்கு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கிருந்து ஸ்ட்ரைட் லைன் சார். சரிங்க. நான் கிளாஸ் எடுக்கிறதா? கிளாஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பேக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறாங்களாமா. ஆனால் அந்த கிளாஸ் லைனில் தான் வரும். அதான். அப்போது இதை இப்படி தள்ளி விட்டுக்கோங்க, இதை இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. அதர்ஸில் போயிட்டு கட்டு பீஸு, அதாவது பேக் பாட்டம்னா கீழே வச்சுக்கலாம். செலக்ட் ஆயிடுச்சுங்களா? ஒரே கிளிக் தான் சார், மறந்துடாதீங்க. டாப்பு வச்சுங்களா? இதில் மிரர் இருக்குது, இதில் இருக்காது. மறுபடியும் வேணால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுங்க. சரி, கிளிக் பண்ணிட்டு சார். அவ்வளோதான் சார். இப்போ ரெஃபரன்ஸ் ஸ்லீவில் கட்டு இல்லைல்ல, ஸ்லீவில் கஃப் வருது. அப்போது ஸ்லீவில் வந்து கஃப் வருதுங்க. நம்ம வந்து ஹெம் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணோம்னா இங்கே 3/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஆக்சுவலாக ஹெம்முக்கு போது தூக்கிடுங்க. ஓகேங்களா? அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஹெம்மோட அளவு இது கஃபோட ஹைட்டுக்கு 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம் சார். சரி. கம்மி பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த கஃபோட ஹைட்டை நம்ம லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, ஒரு சீம் தான் கொடுக்கணும். இப்போ இதில் வந்து கஃப் வச்சுக்குவாங்க. சரி, அவ்வளோதான் சார். நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். வந்துடுச்சுங்களா? சரி. அதான் செகண்ட் சைடு முடியுது. பாக்கெட்டோட வந்து கேட்கு. இது வந்து ரிப் காலர் அவங்களே போட்டுக்குவாங்க. இது வந்து பேக் ரெடிக்கு அட்டாச் பண்ணிடுவாங்க. ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டு கரெக்டாக லைட். ஓகேங்களா? ஸ்லீவ் கப்பு அவ்வளோதான் சார். இதை சிங்கிள் பேட்டர்னாக போட முடியாதுங்க மேடம்? இது சிங்கிளாக போட முடியும். அவ்வளோதான் சார். சேவ் ஆல் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாத்தில் போயிட்டு பென்ஸ் போல சொல்லிட்டு இதில் போய்ட்டு எல்லாத்துலேயும் ஒன்று கொடுத்து அப்டேட் வால் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்று வந்துடும். நீங்கள் ஒன்று இதில் போய் செலக்ட் பண்ண வேண்டாம். ஒன்று கொடுத்து அப்டேட் வால். ஓகே, அப்டேட் வால் கொடுத்தா எல்லாமே ஒன்று வந்துடும். இது எனக்கு எது வேணும்? பேக் பாட்டம் வேணும், வேண்டாம்னா 0 கொடுத்துக்கலாம் சார். நீங்கள் அங்கே இதில் போயிட்டு இப்போ பீஸ் செட்டப்பில் ஒன்று கொடுக்க சொன்னோம்ல. சரிங்க. இப்போ பேக் நமக்கு வேண்டாம்னா நீங்கள் 0 கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு வேண்டாம்னா 0 கொடுத்துக்கலாம். அதெல்லாம் இங்கே வராது. வரல பார்த்தீங்களா? சரிங்க. இது வந்து நல்லா டைட்டாக எடுக்கணும். நம்ம கேப்பே வரக்கூடாது. இதை மேனுவலாக தான் அடிக்க ஆகணுங்களா? ஆமாம் சார், மேனுவலாக தான் அடிக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் அடிக்கலாம்ல. இங்கே போடும்போது மட்டும் நம்ம அது மாதிரி பண்ணி மார்க்கர் போடும்போது இந்த மாதிரி போட்டுறாதீங்க. போடக்கூடாது. டேப்பே யூஸ் பண்ண வேண்டாம் மார்க்கருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான் சார். கேப்பெல்லாம் கையில் பார்த்தாலும் சத்தம் போடுவார். ரொம்ப யூஸ் பண்ணு. அவ்வளோ என்ன பண்ணுறாங்க? அவ்வளோதான். நான் பார்த்துட்டு சத்தம் போடுவார். ஏன் அவ்வளோ யூஸ் பண்ணிச்சு? இதெல்லாம் அதோட வேஸ்ட்டு தான். ஆமாம், அதுதான் அவர் சொன்னது புரியாது. தெரியாம இருக்க மாதிரி அந்த பக்கம் ஆச்சு. இல்லைன்னா கூட்டு கேட்பாரு சார், ஏன் ஒரு இஞ்சி வேஸ்ட்டு மாதிரி. அவ்வளோதான் சார். கன்வெர்ட் பண்ணால் 2 ஸ்டைல் முடிஞ்சிருக்குங்களா? அடுத்து 3ஆவது ஸ்டைல். இதுதான் உங்களுக்கு எப்படின்னு தெரியலன்னு சொன்னீங்க. இந்த ஸ்டைலு ஆமாங்க. இது என்ன சார்? இது ஈஸி தானே. ரேங்க்லான் மாதிரி வருதுங்களா மேடம்? எப்படிங்க? கட்டு ரேக்லான் மாதிரி கொடுக்கணும். ஆஹா.